வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். மண்ணா போச்சு, கடைசி வரை நிறைவேறாத ஆசை. சூப்பர் கிட் சுப்பிரமணியின் போராட்டத்துக்கு மூச்சு நின்றது. இணையதளத்தின் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல், அவருடைய கடைசி ஆசை என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பரியேறும் பெருமாள், ஜெய் பீம், பிசாசு, ரஜினி முருகன் போன்ற படத்தில் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்கள் மனதில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்த நடிகர் தான் சூப்பர் கிட் சுப்பிரமணி. புற்றுநோயால் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் இயக்குனராக விட வேண்டும் என்று கனவோடு போராடி கொண்டிருந்த இவருடைய ஆசை கடைசி வரை நிறைவேறாமல் அவருடைய உயிர் பிரிந்தது. குணச்சித்திரம் மற்றும் காமெடி நடிகரான இவர் இயக்குனர் சரவணன் சுப்பையா பவித்ரன் ஆகியோரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதியின் பெண் சிங்கம், சிட்டிசன் படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்கிறாங்க. அதை போல பெரிய இயக்குனர்கள், பெரிய கதாநாயகர்கள் அனைவரிடத்துமே வேலை பார்த்திருக்கிறாங்க. இயக்குனராக வேண்டும் என்ற கனவோடு இருந்த இவருக்கு பட வாய்ப்புகள் வருவதால் நடிகரானார். பரியேறும் பெருமாள், காலா, பிசாசு, ரஜினி முருகன், ஜெய் பீம், வானம் கொட்டட்டும் போன்ற படத்தில் நல்ல ரோலில் நடித்து பெயர் எடுத்தார். குறிப்பாக சூர்யா நடித்த ஜெய் பீம் திரைப்படத்தில் மோசமான போலீஸாக நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தார். தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்த இயக்குனர் திடீரென உடல்நலக் குறைவின் பாதிக்கப்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் பரிசோதித்த போது புற்றுநோய் இருப்பதாக தெரிய வந்தது. இதற்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் தனக்கு இருக்கும் புற்றுநோய் பற்றி யாரிடமே சொல்லாமல் இருந்திருக்கிறாரு. திடீரென நோய் தீவிரமானதை அடுத்து பண உதவி தேவைப்பட்டதால் முதலமைச்சருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் கோரிக்கை வைத்திருந்தார். அதன் பின்பு ஒரு சில நடிகர்கள் அவருக்கு உதவி செய்ய முன்வந்தாங்க. நேற்று சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிர் பிரிந்தது. இவருடைய மறைவு திரைத்துறையினை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சினிமாவில் இயக்குனராக வேண்டும் என்று கனவோடு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக சூப்பர் கிட் சுப்பிரமணி போராடி இருக்கிறாரு. அப்போதுதான் தெலுங்கு மற்றும் தமிழ் என 2 மொழிகளில் பெரிய பட்ஜெட்டில் தெலுங்கு மாஸ் நடிகர் ராஜசேகரை ஹீரோவாக வைத்து படம் தொடங்கப்பட்டது. ஆனால் படம் தொடங்கிய வேகத்தில் சில பிரச்சனைகள் நின்று போனது. அதன் பின்பு பார்த்திபனை வைத்து ஒரு படம் இயக்க பேச்சுவார்த்தை நடந்தது. பட வேலையும் தொடங்கப்பட்ட பின்பு படம் பாதியிலேயே நின்று போனது. அதன் பின்பு முயற்சியை விடாமல் தொடர்ந்து தயாரிப்பாளர் சந்தித்து கதைகளை சொல்லி தியாகராஜனை வைத்து படம் எடுக்க இருந்த நிலையில் அந்த படம் நின்று போனது. 3 முறை வாய்ப்பு வந்ததுமே அது நடக்காமல் போய் உள்ளது. இதனால் குடும்பத்தை காப்பாற்ற ஏதாவது செய்து ஆக வேண்டும் என்பதற்காக நடிகராக தனக்கு வந்த ரோலில் சிறப்பாக நடித்தார். எப்படியாவது இயக்குனராகிவிடும் என்று ஆசையோடு இருந்த சுப்பிரமணி கனவு கடைசி வரை நிறைவேறவே இல்லை என்று பிரபலங்கள் சொல்லி வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.